ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுடைய ஆதாரை ஆன்லைனில் எப்படி அப்டேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆதார் அப்டேஷனுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14th செப்டம்பர் 2024. இந்த ஆதார் கார்டை ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்போ தான். அதனால் நீங்கள் இதை முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணுறது, அதாவது அப்டேட் பண்ணுறது நல்லது. இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரு, ஆன்லைனில் எப்படி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போனா வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் UIDAI, மறுபடியும் சொல்கிறேன், UIDAI அப்படின்ற ஒரு வேர்டை டைப் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், UIDAI. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த ஆதார் வெப்சைடு. இங்கே மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனில் அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்ற மெனுவில் அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். லாகின் எப்படி பண்ணணுன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு தான் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் மெனுவை கிளிக் பண்ணுறோம். இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே ஒரு கேப்சா கேட்டிருக்கும், அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு, அதாவது நீங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணால் தான் நம்மளுக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற மெனு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14th செப்டம்பர் 2024. 14th செப்டம்பர் வரை தான் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அது முன்னாடியே ஃபைல் பண்ணுறது, அதாவது அப்டேட் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று அட்ரஸ் ப்ரூஃபு, ஒன்று ஐடி ப்ரூஃபுக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோம். ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோகிராஃபிக் டீட்டெயில். இதில் உங்கள் நேமு, உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பாக்ஸில் ஐ வெரிஃபை தட் அபவ் டீட்டெயில் ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு செக் பண்ணிவிட்டு அதாவது கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட 2 டாக்குமெண்ட் இருக்கணும். ஒன்று உங்களோட ஐடி ப்ரூஃபு, எது வேணால் இருக்கலாம், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு. ரெண்டுமே 2 MBக்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஃபார்மேட்டு PDF, JPEG, PNG இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணலாம். இந்த ஐடி ப்ரூஃபில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐடி ப்ரூஃபுக்கு பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ, எதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நாம் பேன் கார்டு அப்லோட் பண்ணுறோம். ஃபோட்டோ ஐடி உங்களுக்கு ஃபோட்டோ இருந்தால் நல்லது. ஸோ ஐடி ப்ரூஃபுக்கு ஓகே அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூ டு அப்லோட் அப்படின்ற மெனு இருக்கும். இங்கே நம்ம டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட டாக்குமெண்ட்டை. அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி
ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிரும். சேம் ப்ரொசீஜர் தான் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நம்ம எப்படி ஐடி ப்ரூஃபுக்கு எப்படி நம்ம அப்லோட் பண்ணமோ அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நம்ம அப்லோட் பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட்டை கம்பல்சரி. என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இதில் சேம் அதே மாதிரி தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷன் பில்லு, இந்தியன் பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான பேசிக்ஸ் டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட்டில் உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்குமோ அதை நீங்கள் வந்து தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிடலாம். பாக்ஸில் டிக் பண்ணதும் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோகிராஃபிக் டீட்டெயில் அப்படின்னு கேட்கும். அதையும் நம்ம ஓகேன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியர் ரெசிடெண்ட் திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14th September 2024 இருக்கும். சப்மிட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கும். பேமெண்ட் டேட்டு டைம் இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னால ஜஸ்ட் பேமெண்ட் டேட் மட்டும் தான் இருக்கும். அமௌண்ட்டு வந்து 0 தான் இருக்கும். ஏன்னா நம்ம 14th September பண்ணுறோம். நீங்கள் 14th September மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மேபி காஸ்ட்டு இன்கர்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணுறது நல்லது. இது பண்ணி முடிச்சதுக்கு உங்கள் அக்னாலஜ்மெண்ட் காப்பி இருக்கும். அதில் ஆதார் நம்பர், எஸ்ஆர் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு டாக்குமெண்ட். மறுபடியும் நம்ம மெயின் பேஜில் போயிடலாம். மெயின் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் இருக்கும். வேலிடேஷன் ஸ்டேஜ், வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது கம்ப்ளீட்டட்னு வரணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.